6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய அளவீடுகள்ங்கிற பாடத்தில் உள்ள முக்கியமான வரிகள் தான் இதில் பார்க்க இருக்கோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின், தொலைவின் எஸ்ஐ அலகு மீட்டர், மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு ஆம்பியர், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி, பொருள்களின் அளவின் எஸ்ஐ அலகு மோல், நிறையின் எஸ்ஐ அலகு கிலோகிராம், ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். அளவீடு என்பது எத்தனை பகுதிகளை கொண்டது? 2 பகுதிகளை கொண்டது, எண் மதிப்பு மற்றும் அலகு. ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். 10 டெசிமீட்டர் என்பது 1 மீட்டர். ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர்கள் பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த முறையானது பன்னாட்டு அலகு முறை எனப்படுகிறது. பரப்பளவின் அலகு மீட்டர் ஸ்கொயர்டு, பருமனின் அலகு மீட்டர் கியூப். அளவிடுதல் என்பது எப்பொழுதும் துல்லியமாகவும் அதை கண்டறியும் அணுகுமுறை சரியானதாகவும் இருக்க வேண்டும். துல்லியமான அளவீடுகளில் ஏற்படும் பிழையானது அறிவியல் கணக்கீடுகளில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். எனவே அறிவியல் கணக்கீடுகளில் அளவீடுகள் துல்லியமாக இருத்தல் அவசியம். ஒரு பொருளின் தோற்ற நிலையை இருவேறு பார்வை கோடுகளின் வழியே நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சியே இடமாறு தோற்றப்பிழை எனப்படும். நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவே ஆகும். எடை என்பது நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசையே ஆகும். பூமியின் பரப்பில் எடை என்பது நிறைக்கு நேர்த்தகவில் இருக்கும். பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு என்ற போதிலும் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். ஆனால் எடை குறையும். நிலவில் ஈர்ப்பு விசை புவியைப் போல 6இல் 1 பங்கு. 1 டன் என்பது 1000 கிலோகிராம். 1 கிலோகிராம் என்பது 1000 கிராம். பொருளின் நிறையை அளவிட நாம் எத்தராசினை பயன்படுத்துகிறோம்? பொது தராசு. ஒரு தெரிந்த நிலையான நிறையோடு ஒரு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. அது படித்தர நிறை என்று அழைக்கப்படுகிறது. துல்லியமான எடையை காண பயன்படும் கருவி மின்னணு தராசு. ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1790. நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் பெட்வெல். 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 நிறுவப்பட்ட பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது அளவு நாடா. அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது நமது கண்ணின் நிலை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். நானோமீட்டர் என்பது 10⁻⁹.